ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ரீல்ஸை வந்து வேகமாக ஓட்டி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ரீல்ஸை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா 2x ஸ்பீடில் வந்து உங்களால் ஸ்பீடாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து லைக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு வந்து பாருங்கள். மேலே டாப்பில் வந்து ஷோ ஆகுது. ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து ஷோ ஆகுது. முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னா கீழே உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வியூஸ் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும் ரீல்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்டோரியை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா வியூ ப்ரொஃபைல் மியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் குயிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் குரூப் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து க்ரியேட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் வந்துருக்க முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த ரீல்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸில் வந்து வைப்போம் வாட்ஸ்அப்பில். இப்போ அதெல்லாம் வந்து தேவையில்லை. சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தபடியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கிற முடியும். இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.